முத்து போலீஸ் கிட்ட எவ்வளவோ நான் குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் அதை நம்ப மறுக்கிறாங்க. இங்க பாரு, இந்த வீடியோல இருக்குல்ல, இந்த வீடியோல இருக்கிறது நீதானே, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல போறியா? என்ன டாக்குமெண்ட் உங்ககிட்ட கரெக்டா இருந்தாலும் நீ இப்ப குடிச்சிட்டு தானே வண்டி ஓட்டுற. அது மட்டும் இல்லாம நீ கார் டிரைவர் வேற. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுமா? கோர்ட்டுக்கு போனா நீ என்ன ஆவன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, செய்யாத தப்புக்கு நான் ஏங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு முத்து போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. நீங்க வேணா என்ன செக் பண்ணி பாத்துக்கோங்க, நான் குடிக்கவும் இல்ல ஒன்னும் இல்ல. அதுக்கு போலீஸ், நீ குடிச்சிட்டு இவ்வளவு தைரியமா பேசுவேன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு தைரியமா பேசுறியா நீ குடிச்சிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஒழுங்கா வா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அங்க போனதும் மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனாவும் பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஏங்க, நீங்க ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க குடிக்க கூடாதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஏன் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதை கேட்ட முத்து, எல்லாரும் நான் குடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க, நீயுமா அதை நம்புற? நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல குடிக்க மாட்டேன்னு, அப்புறம் எப்படி நான் குடிச்சிருப்பேன்? நீயும் இதெல்லாம் நம்பி என்ன திட்டிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு தூரம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க தான் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு மீண்டும் திட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கு முத்து, நீ வேணா என் ஃப்ரெண்ட கால் பண்ணி கேளு, நான் குடிச்சனா இல்லையான்னு கேளு அப்படின்றாரு. அதுக்கு மீனா, நீங்க குடிக்க போனதே உங்க ஃப்ரெண்டு கூட தான், அவரே குடிச்சிருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க, அவர்கிட்ட எப்படி போய் நான் கேட்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. மீனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரவிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ரவியும் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. ரவி வந்து மீனா கிட்ட, சரி வாங்க அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க பார்த்தா சத்யாவோட ஃப்ரெண்டு சிட்டி தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு, அவர் தான் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. சிட்டியை பாக்குறதுக்காக மீனாவும் ரவியும் பினான்ஸுக்கே போறாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை உண்டு இல்லாம பண்ணிடுவாரு. உன்னாலதான் அவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு. தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. ஒழுங்கா நீயே உன்னோட வீடியோ எடுத்து சோசியல் மீடியால நான் இந்த மாதிரி தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு வீடியோவை போட்டுட்டு பழைய வீடியோவை டெலிட் பண்ணு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னால அந்த வீடியோல போட முடியாது அப்படின்னு சிட்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் மீனாவோட தம்பி வராரு. மீனா கேக்குறாங்க, இவன் கூட எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன் இவன் கூட சேராதன்னு, இப்ப பாத்தியா அப்படின்னு திட்டுறாங்க. ஒழுங்கா அவனை வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோவை தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு வீடியோவை போட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தம்பி, நான் எதுக்கு சொல்லணும், அவங்க கரெக்டா தானே பண்ணிருக்காங்க, என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு.